சிவாய நம திருச்சபம் நற்றுணையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்பும் நல்லதே நடக்கும். உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம். நம்ம எல்லோருமே ஆர்வ கோளாறில் கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு வேண்டுதலை அள்ளி வாரி குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்க வேண்டியது கேட்காத விட்டுட்டு மற்றதெல்லாம் இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவனே குழம்பி போய் நமக்கு எதை செய்யறதுன்னு ஒரு வினாடி யோசிக்கிற அளவுக்கு வேண்டுதல் பக்தின்ற பேரில் வேண்டுதலை அவ்வளோ மழை போல் கொட்டி இறைவனிடத்துல நம்ம கேட்குறாங்க. ஒரு வினாடி கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக திறமையாக நம்ம பக்குவப்பட்டன்றதை காமிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா, எம்பெருமானே இறைவா மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தை வச்சனாலே போதுங்க. மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் நிலச்சி இருக்கணும்னு நம்ம அப்படி வேண்டும் பட்சத்துலேயே எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடுன்றது யாருக்குமே புரிய மாட்டேதுங்க. வீடு, காரு, வாசல், இன்னும் எக்ஸட்ரா நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது மன நிறைவோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் இறைவா, அதுக்கு அனுகிரகம் செய்யி அப்படின்னு நம்ம வேண்டிக்கிற போது எல்லாமே இதில் நிறைவேறுன்றதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டோம், தெரிஞ்சிக்க மாட்டோங்க. அதுதாங்க மாயை. அந்த மாயையிலேருந்து வந்து விடுபட்டு இறைவனை சரணாகதி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் திருவடியில் வணங்கி நம்ம வேண்டும் போது தான் இந்த ஞானோதயம் இப்படி வேண்டணும்னு நமக்கு தெரியுங்க. அதை புரிஞ்சு நம்ம செயல்பட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அத்தோடு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்குறத விடுத்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டும் போது பிரபஞ்சம் நம்மளையும் நல்லா வச்சுருக்கோம், எல்லோரையும் நல்லா வச்சுருக்கேங்க. இந்த பிரபஞ்சத்தில் பெரிய சக்திங்க. நம்ம அதில் கடுகு அளவு கூட இல்லைங்க. பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் வேண்டும் போது நிச்சயமாக அதுக்குள்ளே இருக்கிற நம்ம நல்லா இருப்போம் இல்லையா. அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டும் போது சரியானதாக சிறப்பானதாக வேண்டுவோம். நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க, எல்லோரையும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டாலே பக்தியின் உச்சகட்ட சிறப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் தன்னால் நம்மளை தேடி வரங்க. வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்போம்.